வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது சாஸ் கேமிங். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 1ல் கார் எஸ்கேப் தான். இந்த தடவை நம்ம எஸ்கேப் ஆகிறோம், கார் எஸ்கேப்பு. அதோடு இந்த தடவை ஒரு அடி கூட வாங்க போகிறது இல்லை. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் பண்ணிடலாம். உள்ளே போவோம். லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக லோட் ஆகுது. லோட் ஆகிடுச்சு. இப்போ வரும் பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. டே 1 எழுந்திருக்கிறாப்புல. எழுந்துடுறா. நான் ஆளை காணோம். அப்பா மெய் மறந்து தூங்குறாப்புல வழக்கம் போல். எந்திரி எடுத்தோடனே ஏதாவது பொருள் கிடைக்குதான்னு சீக்கிரம் போய் பார்ப்போம். ஓடு. இங்கே கன் பார்ட்டு தான் இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது? அப்புறம் இந்த பக்கம் அடா இன்ஜின் பார்ட் இருக்குது. நம்மளுக்கு தேவையான பொருள் வரமாட்டேன். எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு போவோம். கிராணி குறுக்கால கீர் வந்துடக்கூடாது. வந்தால் நம்மளுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. போவோம். இதை தள்ளி விட்ருவோம். அப்போ தான் கிராணி இங்கே வரும். நம்ம அதுக்குள்ளே அங்கே போய் இன்ஜின் பார்த்து வச்சுட்டு வந்துடும். என்னடா இது தப்பில் தள்ளி விட்றா பிடிச்சி. ஐயோ, இந்த சவுண்டுக்கு இங்கே கிராணி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு கதை க்ளோஸ். ஐயா, வாய் வேற உளருது. கதை க்ளோஸ்க்கு க்ளோஸ். போடு, வெப்பன் கீ கிடச்சிருச்சு. வெப்பன் கீ இப்போ பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு போய் அந்த சொட்டையை சுடல. அதுக்கு அது இருந்த இடமே ஞாபகம் இருக்கக்கூடாது. அப்படி இது இங்கே வருது. ஐயா, இதெல்லாம் வரக்கூடாது கிழவி. அங்கே போ கிழவி. என் கிழவி இப்படி பண்ணுற. வராதப்போ சூச்சு இப்படியே ஓடிடுவோம். வெப்பன் மட்டும் கையில் கிடைக்கிட்டோம். உன்னை எடுத்து வாயிலே சுடுறேன். பார்த்துக்கோ, கரெக்டாக வாயிலே சுடுறேன். கீழே தள்ளி விடுவோம். வரும் கிராணி பின்னாடியே வரட்டும். அப்போ தான் ஏதாவது முடியும். போனோடனே வெப்பன் எடுத்து சுட்டுடலாம் டப்புன்னு. என்ன கதவு மூடி இருக்கு? ஐயா, கதவு தரங்கடா. அப்பா ஓடுறா சீக்கிரம் உள்ளே ஓடுறா. ஓடு. இது வேறு நூறு. ஓடு. எம்மா துரத்திக்கிட்டே வருது அது. போகல. போகல. இப்படி போகணுமா? வருதா? ஐயோ வருது. ஓடு. வெப்பனை தர வச்சு. ஐயோ வாய் வேறு அம்மா வருது. ஐயோ மாட்டிக்கிட்டேன். ஓடு எப்போ ஓடுறா. இங்கே நிற்காதரா. ஓடுறா. இது வேறு அடி வாங்காமல் இருக்கிற சேலஞ்சு. அடி வாங்கினா நம்ம சேலஞ்சே ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அப்படியே பொறுமையாக போவோம். பொறுமையாக பார்த்துருச்சு. ஓடு. ஐயோ குமியமில்ல. வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராணி நம்மளை தேடுது. அந்த வெப்பன் கிட்ட மட்டும் என்ன போவிடு, உன் கதையே க்ளோஸ் ஆகிடும். இங்கே ஏதாவது போய் சத்தம் போட்டு வருவோம். எதை எடுத்து போடுறது? இங்கே ஒன்றுமே இல்லையே. இதெல்லாம் தள்ளி விடுவோம் பிடிச்சி. இப்போ உள்ள ஓடிடுவோம். ஏன்னா அது அங்கே தான் போயிட்டுருக்கு. வெப்பன் எடுத்து வாயிலே சொல்லலாம். போயிட்டு சீக்கிரம் கிளம்புவோம். இப்போன்னு பார்த்து படிக்கட்டுக்கு என்னதுடா இது? ட்ராப்பா? ஆடதே இதை பார்க்கலையேடா. இப்போ வருமா? வராத கிளவி வருதே. கிளவி திருட்டு கிளவி இங்கே வராதப்போ. ஐயோ, இந்த கிளவி நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளவியை தீர்த்து கட்டணும்னா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த சப்ஸ்கிரைபுன்றது வாயில் ஒழுங்காக வர மாட்டேது. நானும் என்னத்தான் படிக்கிறது? விடுங்க. போது கிளவி போகுது. ஏற இது வேறு தள்ளி விட்டுருவோம் நான் போகிற போக்கில். ஓகே, போயிடுச்சு கிளவி போயிடுச்சு. பார்த்துட்டு இங்கே இருக்குது. இந்த கிளவி என்னை ரொம்ப நேரமாக டார்ச்சர் பண்ணுது. இந்த இடத்துல 4 நிமிஷமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன். கிளவி என்னை விட்டு போ. நானும் எவ்வளோ நேரத்துக்கு தான் கடுப்பில் இருக்கிறது. நான் போயிட்டு வேறு எதையாவது தேடுறேன். ப்ளேஸ்கி இருங்க. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இப்போ நம்பர் 1 இதை எடுத்துகிட்டு போய் அந்த இடத்த திறப்போம்.
எனக்கு ஒரு ட்ரிக்கு தெரியும், அதை வச்சு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். அட ஏய் வரமாட்டேது. இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே தேவையில்லாத பொருளாக இருந்துச்சுன்னா அதை எடுக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு வந்துடலாம். போய் பார்ப்போம். இங்கே வைக்கக்கூடாது, இப்படி பண்ணிகிட்டு இருந்தா தெரியும். அட ரஸ்டி பேட் லக்கி தான் உள்ளே இருக்குது, அது வேணாம். அதனால் தூக்கி போட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடுவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது, எனக்கு கிணத்து தெரிலடா. இல்லை கிணத்து சார் உள்ளே என்ன இருக்குது இப்படி தான் பார்க்கலாம். ஐயோ கிராணி கதவு திறக்கிற சவுண்டு இருக்குது. ஓடு ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடி போய் உள்ள பாஞ்சிரு. சாப் இப்போ அது வெளியே போயிருக்கும். இங்கே என்ன இருக்குது, இது நல்லதா பேக் சைடு எடுத்துப்போம். கீழே தள்ளி விட்டு போவோம். எல்லாத்தையும் வர வச்சுட்டு நம்ம அப்படியே அங்கே போயிடலாம். இருங்க, இப்போ நம்ம அங்கே போய் வெப்பனையும் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு இதை பேக் சைடை போட்டு வருவோம், அப்புறம் வெப்பனை எடுத்துக்கலாம். போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கதவு தானே, அந்த கதவு தான். அட இது வேணாம், வேஸ்ட்டான பொருட்கள் இதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, காஜு. அட கடுப்பு சார், தேவையில்லாத பொருள் தான் கொடுப்பானு இந்த பேடுக்கிட்ட மட்டும் எப்போதுமே. போன தடவை பார்த்துருந்தீங்கன்னா மாஸ்டர் கீ இருந்துச்சு, அதுக்கிட்ட ட்ராப் வச்சுருக்குங்க கிளவி. அதில் போய் மாற்றம் பாருங்களா, கண்ணு தெரிய மாட்டேது. வரா ஏய் கிளவி வருது என்னடா இதையோ இதோ ஆயிடுச்சு. ஓடு துரத்திட்டு வருது. ஐயோவா இந்த கிளவியை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த கன்று ஏதோ ஆயிடுச்சுங்க, ஒழுங்காக சுடமான்னு. ஓடு உள்ளே ஓடிடு. எப்பா இங்கே வந்து நின்றுடும். இந்த சவுண்டு போட்டு போவோம். சவுண்டு போட்டாச்சு போவோம். இது வேறு அடி வாங்காமல் இருக்கிற சேலஞ்சுன்றதுனால ரொம்ப கஷ்டம். எப்பா போதுரா பின்னாடி முதுகில் சுட்டாலும் பரவாயில்ல, போய் சுட்டு தான் ஆகணும், இல்லாட்டி நம்மளுக்கு சங்கு ஊதிரும் கிளவி. எங்க நான் வாங்கிக்கோ என்ன அவரு இந்த இருக்கு எடுத்துக்கோ. போவோம். அந்த ஸ்க்ரூ ட்ரைவரை சுடுறோம். சுட்டுட்டோம். இங்கே இது பாத்ரூமில் கார் கீ இல்லை. வழக்கமாக இங்கே கார் கீ இருக்கும், நம்மளுக்கு தேவைப்படுறப்பெல்லாம் இது இங்கே இருக்காது. ஆனால் எல்லாத்தையும் தள்ளி விட்டு வந்து இது எடுத்துக்கணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போய் அங்கே பார்த்தா அங்கே கார் கீ இருக்கணும். அதுதான் நல்லது, எனக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. சரி போவோம். ஏன் உங்களுக்கு நல்லதுன்னு சொன்னோன்னா, அதில் கிடைக்கலாட்டி வீடியோ லென்த்தாக போவோம், அவ்வளோதான். இது கீழே போடு, தூக்கி ஏற முதல்ல. அதை தேவையே இல்லை, அது இல்லை அது தேவைப்படும். சும்மா சொன்னேன், தூக்கிலாம் போட்டுறாதீங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு இந்த கதவை திறந்து விட்டுடலாம். கதவை திறந்து விட்டு பொறுமையாக திறந்து அப்படியே இங்கே செயின் கட்டுற இருக்குது. பாருங்கள், நான் கன்னு இல்லாமல் ஆமோ எடுக்க ட்ரை பண்ணுறேன், வரல. இங்கே என்ன ஸ்பார்க் பிளக் வேணும், அது எங்கே போச்சுன்னு தெரியல. இது இங்கே போட்டு வைப்போம். இதுக்குள்ளே கீரை வச்சுருப்பாங்களா, வைக்க மாட்டானுங்க. இவனும் ஃப்ராடு போயிடுவோம். நம்மளுக்கு தேவையான பொருளை தான் தூரமாக எடுத்து ஒழிச்சு வச்சுருப்பானு எப்போதுமே. சரி சீக்கிரம் போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த புக்கு எடுத்துப்போமா, புக் எடுத்துகிட்டு போய் ஏஞ்சலினா ரூமில் வச்சிடலாம். வேறு வழி இல்லை, போவோம். இப்போ வச்சுட்டோம், திறந்துருச்சு. இப்போ இது பண்ணு. ஓகே, பார்த்தீங்கன்னா மாடிக்கு போய் பார்த்துட்டு வரோம் என்ன இருக்குன்னு. நான் என்ன விளாட்றேன்னு எனக்கே தெரில. உடனே கிராணி விளாட்றேன்னு கமெண்ட் பண்ணி வைக்காதீங்க, நான் கடுப்பாயிடுவேன். அங்கே ரெஞ்ச் இருக்குது, ஹேமர் வேணுமே. அட தூரத்தில் எதுவுமே தெரில, அதனால் போயிடுவோம். ஹேமர் என்னக்கிட்ட கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கன் எடுத்துகிட்டு போவோம். கிளவி இங்கே வருது. அட இங்கே பாருங்கள், 2 கிளவி.
இது தத்தி தத்தி நடந்து வருது. கவி உன் பொண்ணை பாரு, தட்டி தட்டி நடந்து வருது. நடந்து கூட வரல, மேய்ஞ்சி வருது. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எங்கடா புல்லட் ஹெட்ரா இதுக்கு வாயிலே சுடுறேன்டா. அதை போன தடவை மாதிரி மிஸ் ஆகாது கிளவி. ஐயோ மிஸ் ஆகிடுச்சு. ஓடுறான். என்னடா இது, எனக்குன்னே நடக்குமோ? ஓடு ஓடு, சீக்கிரம் ஓடிடு. தள்ளி விடுவோம். எப்போ இங்கே வந்துடும், அதுக்குள்ள நம்ம அங்கே ஓடிடலாம். ஐய் கிளம்பி வந்துடுச்சு. ஓடு ஓடு ஓடு. பீசி கூட இருந்தாலும் ஸ்பீடாக தான் நடந்து வருது. இது ட்ராப்பில் கால் வச்சிடும். யாருக்குன்னு வாயிலே சுடுறோம். வாடா கிளவி, இந்த வாங்கிக்க வாயிலே. வாய்க்கு எய்ம் பண்ண எங்கேயோ போகுது. சபா உளுந்துட்டுறா. இந்த இடத்து போ. அட ஏய் உருளாத, வா. அப்பா வந்துருச்சு. இதை இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த கீழே ஒரு சாக்கடை இருக்கும்ல, அங்கே சுடலாம். கீழே சாக்கடைனா ஸ்பைடர் ரூம் இல்லை, இந்த சாக்கடையில். அதுக்கு மேலே தான் இருக்கும் அந்த சாக்கடை. இது எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ரொம்ப நாளாக. இது என்ன தண்ணின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. நடந்தால் சவுண்டு வேறு வருது, சக் சக் சக்னு. அட ஹேமரு இருங்க, கரெக்டாக சுட்டுட்டேன். போவோம். இதை மாதிரியே நான் டோர் எஸ்கேப் பண்ணியிருக்கேன். ஃப்ரீயாக இருந்தால் அதையும் போய் பாருங்கள். நம்ம சேனலில் தான் இருக்கும் அதுவும். ஓகே, இங்கே என்ன இருக்குது? அட இது இருக்குது. இதை எடுத்துக்கலாம். தேவைப்படும். எப்போ தேவைப்படும்? இது உள்ளே போய் பார்ப்போம். என்ன இருக்குது? மீட்டு தேவைப்படலாம். அதனால் அது இங்கே இருக்கட்டும். போவோம். அட என்னடா நடக்க முடியல ஒழுங்கா. நடக்க கூட முடிய மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஒழுங்கா. இந்த இடத்துல நான் பார்க்கவே இல்லை. அப்புறம் வந்து பார்த்துக்கலாம். இங்கே எப்படியும் ஒன்றும் இருக்க போகிறது கிடையாது. அதனால் வேறு எங்கேயாவது பார்த்துட்டு வருவோம். போய் ஸ்பைடர் கீ போட்டு போயிடுச்சு. பார்த்திங்கன்னா போகிறோம். ஸ்பீடாக போ. இந்த உடச்சி விட்டு இந்த உடச்சாலும் கையில் வந்துடும். அதனால் அப்படி உள்ளே போயிட்டு கார்கி இருக்குது. கார்கி கிடச்சிருச்சு. கார்கி இருக்கணும்னு சொன்னால் அதே மாதிரி கார்கி கிடச்சிருச்சு. ஐயோ இதை வேறு பிடிச்சி தள்ளி விட்டுட்டு கிடக்குறேன். கிராணி வேறு வந்துடும் பார்த்து. அப்புறம் கிராணி எப்படி இருக்கீங்க? ஓரவல்ல எதுவும் பண்ணிடாத. கிளவி எப்போ பயமாக இருக்க. கிளவிக்கிற டப்புன்னு வந்துருச்சுடா. வரல இது பார்த்துட்டு வந்துடுவோம். வரல, அந்த கீ எடுத்து கீழே போட்டு பார்ப்போம். அதுக்கு வந்தோடனே நம்ம இந்த சைடு ஓடிடலாம். அது போட்டால் சவுண்டு வரல, அதனால் இன்னொரு தடவை போட்டு இல்லை இந்த கீ எடுத்து போட்டு போவோம். இல்லை சவுண்டு வருவாங்க. தள்ளி விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இந்த கீழே போடுவோம். சவுண்டு வந்துருச்சு. கிளவி வருது. தூரத்தில் பார்த்துட்டு கிளவி வருது. இன்னொரு தடவை போட்டு எடுப்போம். வந்துருச்சு. கிளவி வந்துருச்சு. குச்சிரு கீழே குச்சிரு. ஓடு ஒரே ஓட்டமாக ஓடிடணும். நின்னா அவ்வளோதான். சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. அப்படியே வந்திருக்கலாமோ? நான் கொஞ்சம் அப்படி தான். அதை கட்டுக்காதிக்க. இப்போ அங்கே கீழே என்ன இருக்கும்? காருக்குள்ளே தர்பூசணி இருக்குமோ? தர்பூசணி இருந்தால் நல்லா. தர்பூசணியாக இருக்கு. போடுங்க, நம்மளுக்கு எல்லாம் அக்காவே கிடைக்குது. ஓகே இந்த சைடு போயிடும். குஞ்சு உள்ளே ஓடிடும். இப்போ பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி இங்கே ஒன்று இருக்குது. அதை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அதனால் இப்படி போயிட்டுருக்கோம். வந்துட்டோம். இங்கே கேஸ்லின் கேனு இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துக்குலாம் வந்து பார்த்துருக்கணும். ஒன்றுமே கிடைக்கல நான் அழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். எது கிடைக்கும்? போடு ஸ்பார்க் ப்ளக். இதில் அடித்தது பாரு லக்கு ஒருத்தனுக்கு. இந்த மாதிரி லக்கை அடிக்கணும்டா எல்லாருக்கும். ஸ்பார்க் ப்ளக்கே கிடச்சிருச்சு. இதில் மட்டும் மாஸ்டர் கீ தூக்கி கொடுத்துருந்தானோ சரியாந்திர கடுப்பாக இருப்பேன். மாஸ்டர் கீயை கொடுத்து டோர் எஸ்கேப் பண்ணுறா போடான்னு சொல்லியிருந்தா. அதை தேடுறதுக்குள்ளே போதும்னு ஆகிட்டு. இங்கே இல்லாட்டி அங்கே கீழே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஃப்ரெஞ்சு பேட்ரி. ஆமாம், ஃப்ரெஞ்சு கூட கண்டுபிடிச்சிட்டோம். பேட்ரி மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். என்ன கேட்டால் பேட்ரி சேஃபில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் ஃபஸ்ட்டு போய்ட்டு இது பண்ணிட்டு வரோம். அதை எடுத்து
கேசலின் கேன். சரி, எனக்கு ஒரு டவுட்டு. கிணத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி பொருள் வந்து ஹேமர் இன்ஜின் பிளேட்டும். அப்படின்னா கிணத்துக்குள்ளே இப்போ என்ன இருக்குது? சம்திங் இஸ் ராங். கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது? கிணத்துக்குள்ளே என்ன இருக்கும்? கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகே ஓகே. சீக்கிரம் ஊற்று இறக்கு. பாட்டே தப்பா பாடுறேன். இதுக்குள்ளே போட்டு வச்சிடும். போகிற வழில கேஸ் தீந்துருச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ ஃப்ரெஞ்சும் கார்பேட்ரி மட்டும் இருந்தால் போதும். ஃப்ரெஞ்சு அங்கே இருக்குது, பார்த்துட்டேன். ஃப்ரெஞ்சுக்கு ஐயோ கட்டிங் பிளேயர் வேணும்ல. இருங்க, எதுக்கு நான் இங்கே போகிறேன்னா தெரில. போயிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துடும். அது செயின் கட்டுறது, அது மேலே உள்ளதை வெட்டிடலாம். கட்டிங் பிளேயர் இல்லாட்டி செயின் கட்டர் யூஸ் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான ட்ரிக்கு, தெரிஞ்சுக்கோங்க. கிராணி வருதா? வராத கிராணி. இங்கே வரல. போ, எப்படி போவோம்? நாங்கள் போய் சத்தம் போட்டு போவோமா இல்லை அப்படியே போவோமா? சத்தம் போட்டுகிட்டே போவோம். இங்கே போய் சச்சா சவுண்டு கேட்டிருக்கோம், ஓடிடுவோம். வாய முடிக்கிட்டு சும்மா இருடா. சீக்கிரம் போவோம். ஓகே, கிராணி கண்ணுக்கு தெரில. கண்ணுக்கு இன்னும் தூரம் வரைக்கும் கிராணி இல்லை. அதனால் பார்த்து எதையும் தட்டி விடாமல் போகிறேன். நான் எதுக்கு இப்போ சுற்றிக்கிட்டு வரேன்னா, இருக்கு பாருங்க அங்கே ஒரு இது மணி ஆட்டம், அதை அடிச்சிடும். அப்புறம் கிராணி ரிட்டன் வரும். நம்மளால அவ்வளோ சமாளிக்க முடியாது. சும்மா சுற்றிக்கிட்டே போயிடலாம். அதுக்குன்னு சுற்றிக்கிட்டே வந்துட்டேன். பார்த்திங்கன்னா பொறுமையாக நடந்து போய் கட் பண்ணி விட்டுருவோம். இங்கே உடன் ஸ்டிக் இருக்குது. நம்மளுக்கு சொல்லணுன்னா இப்போதைக்கு இந்த எஸ்கேப் பண்ணுறதுனா கூட பண்ணிடல, சீவர் கூட. ஏன்னு சொல்கிறேன்னா, இப்போதைக்கு நம்ம உடன் ஸ்டிக்கும் இருக்குது, செயின் கட்டரும் இருக்குது. வேறு ரஸ்டி பெட்டில் கீ எங்கே இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம பண்ண போகிறது கார் எஸ்கேப் அண்டு இன்னும் அடி வாங்குகிற சேலஞ்ச். ஐயோ, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லணும்னு தெரில. சரி போவோம். நான் சொல்கிறதுன்னு தான் தெரிலையே. ஓகே, ஓடு இதை போட்டு. ஓகே, ஃப்ரெண்ட்ஸை வச்சு இது பண்ணிட்டேன்னா கடைசியாக கார் பேட்ரி மட்டும்தான். கார் பேட்ரி மட்டும் கிடச்சிருச்சு. அதோட அப்படியே ஒரே ஓட்டமாக ஓடிடணும். இந்த இடத்துல நிற்கவே கூடாது. நிற்கிற ஒரு நொடியும் டேஞ்சரு. அதனால் இதை உள்ளே போட்டு இதை பூட்டிடும். இதுக்கு பூட்டுறோம். இங்கே உள்ளே ஒரு வேலை இருக்குல்ல, இதை பூட்டிட்டு போயிடுவோமா? வேணாம், அப்புறம் வந்து பூட்டிப்போம். எப்படி போகிற வேலை லாக்கக்க உடஞ்சி விழுந்துடும். அப்புறம் எதுக்கு? சரி இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம், இது எந்த பக்கம் போகலாம்? என்ன கேட்டால் சீவருக்குள்ளே தான் சேஃப்டி இருக்குது. சீவருக்குள்ளே சேஃப்டி இருக்குன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு போவோமா, இல்லை வேறு ஏதாவது பண்ணலாமா? இந்த ரிமோட் ரூமில் அடிக்கடி இருக்கும் இந்த பேட்ரி. அதனால் அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். இந்த சவுண்டு போடணும்ல, சவுண்டு போட்டாச்சு, ஓடிடுவோம். நான் மட்டும் அடி வாங்குற சேலஞ்சாக இருந்தால் இஷ்டத்துக்கு போவேன். ஏன்னா அடி வாங்கினாலும் நான் ஜெயிச்சிருவேன். ஆனால் இப்போ அடி வாங்காத சேலஞ்ச், அதனால தான். ஓகே, ரன் இல்லை தொடடா. நான் உள்ள பெயிண்டிங் பீஸும் பேப்பர் ஸ்ப்ரேவும் தான் இருக்குது. தேவையே இல்லை இதெல்லாம். அடிக்கடி உள்ள கார் பேட்டரி இருக்கும், தேவைப்படுறப்ப இருக்காது. தேவையே இல்லாதப்போ தான் இருக்கும். அப்புறம் கிளவி இல்லை வந்துட்டுருக்கும். கிளவி எங்கே வருது தெரிலையே. அதனால் அமைதியாக போவோம். அங்கே வருது இல்லை. கிளவி காலை காணோம். கிராணி கிளவி. இதுக்கிட்ட தப்பிக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஈஸி மூடில் அதுவும். இது நார்மல் மூடு, ஆடு மூடுனா சத்தியமாக எஸ்கேப்லாம் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஓகே, கிளவி எங்கே வருது? நீ வா, நான் பொறுமையாக அங்கே போயிட்டு வரேன்.
ஸ்க்ரூ ட்ரைவர் எடுக்கணும் தான். ஓகே, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து இங்கே சவுண்டு போடும். அப்போ தான் இங்கே ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துட்டா இங்கே சவுண்டு போட்டு இங்கே வருமா? ஆமாம், இங்கே எதுக்கு சவுண்டு போடணும்? வருது, கிளவி வருது, கிளவி வருது. அது அங்கே போய் நிற்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் பிரச்சனை. இப்போ பார்த்தீங்கன்னா போயிட்டு இதை தூக்கி போட்டு சவுண்டு விட்டுட்டு டே உருண்டு ஓடாதடா, நில்றா டே. உருண்டு ஓடிக்கிட்டே இருக்கு. எடுத்துட்டு மாடிக்கு போயிடும் சீக்கிரம். சரி, மாடிக்கு இல்லை, உள்ளே குதிக்கணும். உள்ளே குதிச்சு என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ரொம்ப சரியாந்திர அடி. இங்கே ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இங்கே அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த தண்ணியை பாருங்கள், கலரே சரியில்லையே, ஏதோ இருக்குது. இது என்ன தண்ணி? கமெண்ட் பண்ணுங்க. அந்த தண்ணி வேறு, இந்த தண்ணி வேறு, ஏன்னா கலர் வேறு மாதிரி இருக்குது. ஐயோ, ஸ்பைடர் கிளவி வேறு இந்த பக்கம் போகுது. இது கொண்டை கிளவி வேறு இந்த பக்கம் போகுது. அதனால் அப்படியே ஓடி போய் இதுக்குள்ளே பூந்துடும். இந்த இங்கே தான் இருக்கேன், அந்த இருக்கு பாருங்க. இதை திறந்து உள்ளே சேஃப்கி இருக்குன்னா, சேஃப்கி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சேஃப்கி இல்லைன்னா லைக் பண்ணால் மட்டும் போதும். அடா மாஸ்டர் கீ, இதை வச்சு நான் என்னடா பண்ணட்டும்? போங்கடா. இந்த அந்த அப்பா இல்லைடா, இங்கே பார்த்து ஒடியா இருக்கு. பாய் பாய் கலவி. அது கலவி 2 1 மறந்துட்டே. 1 2 1 திறப்போம். எப்போ சேஃப்டி லைட்டாக ஜுரம் அத்தான், அதை விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே போகுது. அங்கே கிளவி பார்த்துட்டு ஓடியாது. ஆனால் அதெல்லாம் உள்ளே வர முடியாது. என்ன பண்ணுவ? அது கால் இங்கே வந்துடுச்சு. எவ்வளோ பயங்கரமான கிளவியா. சேஃப்டி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சேஃப் லாக்கர்லேயே இருந்துருச்சுன்னா வேலை இல்லை. சேஃப் லாக்கரில் இல்லாமல் சீவரில் தாண்டா வச்சுருக்கோம். போய் தேடுறான்னு சொல்லிட்டானுன்னா அதோட ஸ்டோரி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா போகிறோம், இந்த ஓட்டக்குள்ளே பூந்துடுறோம். அப்படியே போய் இந்த இடம் வந்தோம். இங்கே கிராணி வர அடிக்கிறேன். இங்கே போயிடுவோம். போயிட்டு இந்த இடத்த திறந்து விட்டுருவோம். ஒயர் கட்டர். வா, கிளவி வேற வருது. இப்படி ஓடிடுவானுங்க. இங்கே வருது. அப்போ அடி வாங்கினா மொத்த சேலஞ்சும் போச்சு. கார ஸ்டெப் வீடியோன்னு மட்டும் போட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கு இங்கிலீஷில் என்ன வரும் கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அது கட் பண்ணிட்டேன். பேட்டரியை தேடிட்டு இருந்தேன். இந்த பேட்டரி கரெக்டாக இங்கே தான் இருந்துச்சு. இந்த பேட்டரி இதோ இங்கே நான் கிடந்துச்சு. இப்போ போக பயமாக இருக்கேன்னா அங்கே அந்த கிளவி ஹீரோ வந்துட்டான். ஓடி போய் ஒழிச்சு போ. எப்பா இல்லை, கிளவி இல்லை, ஓடு. ஐயோப்பா, ஒரு மனுஷனை இவ்வளோ சோதிக்கூடாது. இந்த பேட்டரி தேடுறதுக்கு மட்டுமே 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் அங்கே இங்கேன்னு தேடிட்டுருக்கேன். ஸ்பைடர் ரூமை போய் பார்த்தா இல்லை, சீவரில் அந்த வீலை போட்டு எல்லா இடத்துலையும் தேடுறேன், இல்லை, கிடைக்கவே இல்லை கடைசி வரைக்கும். அதோடு தான் வந்து இது எடுத்து சீவரில் போய் சும்மா அங்கே இது துரத்துடுச்சுன்னு ஒளிய போனால் அங்கே கிடச்சிருச்சு. இப்போ ரிவேர்ஸ் எடுப்போம், கார் எஸ்கேப் பண்ண போகிறோம். நான் முன்னாடி உள்ளது பறக்குது. கிளவி நீ நல்ல காரை வச்சுருக்க மாட்டியா? வெளியே இறங்கணும், காலி தான். எப்போ கிளவிக்கு பல்பே பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு டேலே தப்பிச்சிட்டேன் பார்த்துக்கோ. என்றைக்குமே சஸ் கேமர் தான் கெத்து. நம்ம ஜெயிச்சதுக்காக ஒரு சப்ஸ்கிரைப் அப்புறம் லைக் பண்ணிடுங்க மக்களே. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், உங்கள் சஸ் கேமர். பாய்.